ஏய் ஏன்டா வண்டியை நிறுத்திட்ட? விடிய காலிலேருந்து மத்தியானம் வரைக்கும் 3 லோடு தான் அடிச்சிருக்கு. பொறுனே எதிரே லாரி வருது, ஹெட்லைட் வேற போட்டு வராங்க பாருங்க. ஏய் நம்மகிட்ட ரைட் இல்லையா? தூக்கி போட்டு ஓட்டுறேன். காலத்துல 7 எழுத்துட்டாங்க. எவன் தலை ஊர்ல போகுதோ. நான் ஹெட்லைட் போட்டு வந்தல, நீங்க நிக்க வேண்டியதானே? ஏய் நீ வெறும் ஹெட்லைட் மட்டும் தானே போட்டாந்த. ஆனா நாங்க ஹெட்லைட், டியூப் லைட், ஓம் போர்டு, குத்து விளக்கு, சீரியஸ் எல்லாம் சேர்த்து போட்டாந்த. பார்க்கலையா? ஏன்டா அப்படி கேனத்தனமா பேசிக்கிறீங்க? பின்னால போறீங்களா இல்லடா? என்னது பின்னாடி போறதா? யார பின்னாடி போக சொல்ற? சிவனாண்டி யாரு நினைச்ச? சிவன்டா சிவன். அப்பா எங்க பள்ளி ஆண்டவர் யாரு நினைச்சா? முருகன்டா முருகன். ஏலே உங்க பிரச்சனைக்கு என்ன கடவுள் எழுக்கிறீங்க? எவ்வளோ ஒருத்த வழியை விடுடா போறது இல்லையா? அதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? மான மரியாதை இல்லாத சிவனாண்டி லாரிக்காரன் சொல்ற. மான மரியாதை? டேய் எங்க சிவனாண்டி மேல மாசில நடந்து போனா கீழ மாசில கலக்கவரம் குனிஞ்சு பாக்க. ஏன்னா எங்க சிவனாண்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. போன வருஷம் நடந்த ஜல்லிக்கட்டுல அவரோட மாடு தோத்துருச்சுன்னு தெரிஞ்சதும் பாசமா வளர்த்த மாடுன்னு கூட பார்க்கலடா. வெட்டி கொண்டாண்டா எங்க பள்ளி ஆண்டவன். மாடை வெட்டினவெல்லாம் கௌரவத்துல பெரிய ஆளா? டேய் பெத்த மக ஒருத்தனை லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொண்டவனாங்க சிவனாண்டி. தன்னோட கௌரவத்துக்காக பெத்த மகளையே கொண்டவனுக்கு உங்களை படம் எமண்டாயிரா? என்னது எங்களே போடுவீங்களா? பாருடா பாத்துக்கலாம். நீங்க அண்ணன் கண்ணா குத்துறீடா. போடு போடு. டேய் நல்லா போட மாட்டடா. ஐயோ எவன் தலைய ஊர்ல போற நினைச்சே, என் தலைய உருண்டுச்சே. ஏயா வழக்கமாக உங்கள் ஏரியாக்காரங்க சண்டை போட்டா கையை காலத்தை வெட்டிட்டு வருவீங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? மண்டே உடச்சு வந்திருக்கீங்க சார். நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், இப்பவே தலை எடுத்துறேன். ஏய் நீ என்னடா தலை எடுக்குது? அதுக்கு மேல என்ன சுட்டு கொல்றடா. ஏய் சார் பப்ளிக்கா ரோட்ல வண்டியை போய் நிறுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து தலை எடுக்கிறேன், வால் எடுக்கிறேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சார் நீங்களே சொல்லுங்க சார். கௌரவத்துக்காக மாடை வெட்டின வீரனா, லவ் பண்ணி ஓடி போனவள பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம சுட்டு கொண்டாங்க அண்ணன் சிவனாண்டி வீரனா? ஏங்கிட்டே வா. சார் ஆளுல மூஞ்சிகளையும் பாரு. இனிமே எங்கேயா உங்களை பார்த்தேன் தொலைச்சு எல்லாரையும் கூட்டு போங்கடா. ஷோ சார் உனக்கு என்னையா? என்ன சார் இப்படி அருமையான கேஸ் மாட்டிருக்கு. அவன் என்னடான்னா மாட்டை கொண்டான்றான், இவன் என்னடான்னா மகளை கொண்டான்றான். சார் எனக்கு என்னமோ இது பெரிய மேட்டரா தோணுது சார். யோ அவங்களே குடியார பயல்க. அவங்க ஏதோ குடிச்சுட்டு உளறாங்கன்னா நீயுமாயா? இன்னைக்கு நாட்டு நடப்புல பல உண்மைகளை குடிகார பயலுங்க தான் சார் போட்டு உடைக்கிறாங்க. சிவனாண்டி இந்த ஊர்ல பெரிய ஆளியா? இது வரைக்கும் அவரை பத்தி கம்ப்ளைண்டே வந்தது இல்லையா? கம்ப்ளைண்ட் வரலன்னா என்ன சார், மொட்டை கடிதாசி வந்து கேஸ் ஆரம்பிப்போம். ஓப்பனா சொல்றேன் சார், எங்க போனாலும் எல்லாரும் 2 கோடி ஏட்டையா 2 கோடி ஏட்டையான்னு வெறுப்பேத்துறாங்க சார். நீங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் சார் இன்ஸ்பெக்டரா இருக்க போறீங்க? நீங்க திண்டுக்கல் எஸ்பின்ற தித்திப்பான செய்தி வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் சார். சரி விசாரிச்சு சொல்லியா? ஓகே சார். அண்ணே ஒரு டீ போடுனேன். ஏனே ஊர்ல சிவனாண்டின்றாங்களே, அவன் என்ன பெரிய ஆளா? பெரிய ஆளா? சிவனாண்டி மோசமான ஆளியா? எப்பயும் இடுப்புல சூரிய வச்சுக்கிட்டே இருப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே சங்குல நறுக்கு நூத்தி போடுவான். ஆமாப்பா, சின்ன பிள்ளை கணக்கு 2 சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அவர் வரட்டு கௌரவத்தினால பச்சை மண்ணுன்னு கூட பார்க்காம கொண்டு போட்டு வந்துட்டாரப்பா. இப்படியே விசாரிச்சு வச்சுக்க, கடைசியா உங்களுக்கு அறுத்துப்படையும் ஒழுங்கா ஓடி போயிரு. ஏண்டா எங்க பார்த்தாலும் சிவனாண்டியை பத்தி விசாரிக்கிறிய? யாரா நீ? ஆளை பார்த்தா ஐஸ்கார மாதிரி தெரியலையே. பழனி ஆண்டவன் சொந்தக்காரனா? பதிலே சொல்ல மாட்டீங்களா? அப்ப எங்க முதலாளி சேவனைக்கு வந்த ஜோசியக்காரனா? இல்ல, போலீஸ்காரன். என்னையா போலீஸ் சிவனாண்டியை தேடிட்டு போகுது? சிவனாண்டி அவர் மகளை சுட்டு கொண்டு போட்டார்ல, அது எவனோ போலீஸ்கிட்ட சொல்லி விட்டா போல தெரியுது. அதான் பிடிக்க வந்துக்கிறாங்க. ஆமா, என்ன நடக்க போகுதோ. உள்ள போங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். ஐயாவை பார்க்கலான்னு வந்திருக்கோம். உட்காருங்க. சேலக்காரி, மூணுச்சாமி, யானச்சாமி, பொன்னாங்கா, வாடிக்கருப்பா, ஆண்டரச்சா, ஒச்சாண்டம்மா எல்லாரையும் காப்பாத்துமா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஏமா வந்தவங்களுக்கு ஏதாச்சும் டீ தண்ணி குடுத்தியா? இல்லைங்க, இதை எடுத்துட்டு வரேன். செத்துருங்க, வந்துடுறேன். கா
சொல்லுங்க, என்ன விஷயம்? 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போனதாகவும் அவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு நீங்க சுட்டு கொலை பண்ணிட்டதாகவும் எஸ்பி ஆபீஸ்க்கு ஒரு ரூமர் வந்திருக்கு. அதை நேத்து வரைக்கும் நாங்க நம்பல. இது சம்பந்தமா ஊருக்குள்ள விசாரிச்சதுல உங்க பொண்ணு ஓடி போனாங்கிற உண்மை மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. உங்க கூட இருக்கவங்களை விசாரிச்சா முன்னுக்கு பின்னா பதில் சொல்றாங்க. இது கூட ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நேரில் வந்து விசாரிக்க வந்திருக்கோம். நீங்க ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லி எஸ்பி ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடுவோம். இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணை கொலை பண்ணீங்களா இல்லையா? ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். எஸ் சார். ஆமா சார், குற்றத்தை அவரே ஒத்துக்கிட்டாரு. சம்பவம் நடந்தது மேகமலையில மணலார் காட்டுக்குள்ள சார். ஆமா சார், ஆம்புலன்ஸ் எடுத்துருக்கோம். ஸ்பாட்லேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு டீம் வந்துருக்காங்க. நான் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆனோடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். சிவனாண்டியை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த ஊர்லேயே பரம்பரையாக பணக்கார குடும்பம் நம்ம சிவனாண்டியோட குடும்பம். இந்த வட்டாரத்திலேயே நாட்டு துப்பாக்கி வச்சிருக்கிற ஒரே ஆள் நம்ம சிவனாண்டி மட்டும்தாங்க. சிவனாண்டிக்கு 3 பொண்ணுங்க. ஆனால் கூட அவர் தன்னுடைய பையனாக நினைக்கிறது அவருடைய துப்பாக்கியை தாங்க. இந்த துப்பாக்கியை புல்லட்டில் வச்சுட்டு போகும்போது ஏதோ இந்திய இராணுவமே அவர் பின்னாடி வர மாதிரி அப்படி ஒரு கௌரவம். வாரத்தில் 6 நாள் வேலையில்லாமல் சும்மா கூட இருப்பார் நம்ம சிவனாண்டி. ஆனால் சனிக்கிழமைன்னு வந்துட்டா 4 பேரை கூப்பிட்டுட்டு வேட்டைக்கு போயிடுவாருங்க. இப்படி மீசையை முறுக்கி விட்டுட்டு இவர் எங்கே போகிறாருன்னு தெரியுங்களா? அவருடைய துப்பாக்கியை ரெனூவல் பண்ணத்தான். என்னப்பா சிவனாண்டி, மழையில நினைச்சிட்டியா? சளிகிளி பிடிக்க போதப்பா. நான் போய் தைல இலையை தும்பச்செடியும் பிடிக்கிட்டு வர்றேன். ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவோம், எல்லாம் சரியா போயிடும். ஆவியாவது சாவியாவது சளி எப்ப முதலாளி பிடிச்சிருக்கு? என்னப்பா கேனத்தனமா பேசிக்கிட்டு? அண்ணனை கண்டா சனியே தெரிச்சு ஓடுது. இதுல சளிதான் வந்து பிடிக்குதாங்க. சும்மா இருங்கண்ணே. அட விஷயம் தெரியாம பேசுற நொன்னிகளா? நமக்கெல்லாம் எப்படி சிவனாண்டியை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சளிக்கு சிவனாண்டியை பிடிச்சிருக்கா. இப்படி தாங்க சிவனாண்டி தும்முனா கூட அதை ஊதி பேசியே பெருசாக்கிடுவானுங்க. இந்த 4 பேர் இல்லாமல் சிவனாண்டி இல்லை, சிவனாண்டி இல்லாமல் அந்த 4 பேர் இல்லை. ஐயா, எங்கேயாவது டொப்புன்னு சத்தம் கேட்டால் கூட நாங்கள் உங்களை தான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு எதுக்கா துப்பாக்கி? பேசாமல் சரண்டர் பண்ணிருங்களா? வெள்ளக்கார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குற முன்னாடியே எங்க தாத்தனுக்கு இந்த துப்பாக்கியை கிஃப்டாக கொடுத்துட்டு போயிட்டான். இதை போய் சரண்டர் பண்ண சரி, அதை விடுங்க. எங்க தோட்டம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மலையடி வாரத்துலங்க. அப்புறம் கரடியை காட்டெருமையை வந்துன்னா டுவெல் டுவெல் கையை வச்சுட்டா சுட முடியும்? சும்மா வெட்டிய பேச வேண்டியது. துப்பாக்கி என்னோட கௌரவம். துப்பாக்கி மட்டும் இவரோட கௌரவம் இல்லைங்க. இந்த ஊரே இவருடைய தாத்தா பேரில் தான் இருக்குது. சிலுக்குவார்பட்டி. ட்ரையாக இருந்த இந்த ஊர் 4 ரோடு வந்ததுக்கப்புறம் சும்மா பேருக்கு ஏற்ற மாதிரி குழுகுலுன்னு ஆயிடுச்சுங்க. ரியல் எஸ்டேட்டில் இந்த ஊர் கொடிகட்டி பறந்ததுக்கப்புறம் இந்த ஊருக்காரங்க பேச்சில் மட்டும் இல்லை, காலில் கூட திமிர். ஏய் பேசாமாப்பா, ஆயம்பாடு தானே போறான், போகட்டும். அவனுக்கு எப்போ பாதை கிடச்சி ஒதுங்குறானோ அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, பேசாமல் உட்காந்து வா. போங்கடா விளையாடா. என்னங்கடா ஹாரன் அடிக்கிற அளவுக்கு திமிராயிடுச்சா? ஓட மணலா? போங்கடா போங்க, வேகமா போயா. ஹாரன் அடிக்கிறீங்களா? இப்போ நான் போன் அடிக்கிறேன். ஹலோ சார், தாசில்தாருங்களா? சார், நான் சிலுக்குவார்பட்டியிலேருந்து போஸ்பாண்டி எம்எல்ஏ எம்ஏ எம்ஃபில் பேசுகிறேன். நாட்டில் என்ன சார் நடக்குது? அதிகாரிகள்லாம் இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்கே சார் போகுது? நாடு நாசமாக போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதைத்தான் சார் நானும் சொல்கிறேன். ஊரில் இருக்க ஓட மணல்லாம் அள்ளிட்டு போய் டவுனுக்குள்ளே விற்கிறாங்க சார். இப்படி ஓடையில் இருக்க மணல்லாம் அள்ளிட்டா நம்ம நாட்டில் கனிமாவளம் இல்லாமல் போயிடும் சார். கனிமாவளம் இல்லைன்னா ஓம் பேர பிள்ளைங்க ஏன் பேர பிள்ளைங்கெல்லாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். தேவையா சார்? அது சார் ரைட்டு. நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு நினச்சாலே இப்படித்தான் பேலன்ஸ் இல்லாமல் போயிடுது.
ஏண்டா எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? வண்டிக்கு 35,000 ஃபைனு, பெனால்ட்டி கட்டிட்டு ஆஃபீஸில் வந்து வண்டி எடுத்துங்க. ஏண்டா மாப்பிள, வண்டி வாங்கி 10 வருஷமாச்சு, இன்னும் ஃபைனான்ஸ் கட்டி முடிக்காம இருக்கீங்க? போயா ஆரன் அடிக்காதுன்னு சொன்னேன், கேட்டையா? இப்ப பாரு, ஒரு நாள் எனக்கு 1 லட்ச ரூபா நட்டான். இங்கே தானே வச்சேன். எங்க இதைத்தானப்பா தேடுற? போய் சோத்தண்டா தூக்கிட்டா. ஓடு 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 ஓடு. டே கொஞ்சம் பாருடா, குழம்ப தாளிச்சுக்கிறேன். தாளிச்சுக்கிறியா? எப்பா முன்னாடிலாம் 6 மணிக்கு எழுந்துச்சு சுறுசுறுப்பாக வேலை செய்வா. இப்போல்லாம் எந்திரிக்கவே 8 மணி ஆகுது. வர வர சோம்பேறித்தனம் கூடி போச்சுப்பா உனக்கு. இவரெல்லாம் எப்படி வாழ்க்கையில் உருப்பிட்டு சாதிக்க போகிறாரோ. ஏன் மம்மி, எப்படி இந்த ஆளெல்லாம் ஓகே பண்ண? குழியில் ஊத்து. ஏப்பா நம்ம நாய்க்கு சோறு வச்சுட்ட? இன்னும் வைக்கலையாப்பா? தயவு செஞ்சு வச்சிடாத, அது கடுப்பாய் கார் எடுத்துட்டு காரைக்குடி பக்கம் போயிட போகுது. ஏன்பா சாம்பார் நல்லா இல்லையா? இதுக்கு பேர் சாம்பாரா? பருப்பை கழுவிட்டு மீதி தண்ணி இங்கே ஊற்றிருக்கிற. ஏன்பா விடிஞ்சு விடியம்னே போய் சொல்கிற? வர வர உங்கள் அப்பனோட கஷ்டம் உனக்கு புரிய மாட்டேங்குது. 2 வயசில் உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டா. நான் தான் கஷ்டப்பட்டு. உன்னவன் கஷ்டப்பட சொன்னது? அம்மா செத்ததுக்கப்புறம் உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா சித்தி கையால் நல்லா ருசியாக சாப்பிட்டு இருந்துருக்கலாம்ல. என்னது சித்தியா? யா சரிப்பா, எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கிற வேண்டியதானே? டே போஸ் பாண்டி, இவளை கொப்பனை கல்யாணம் பண்ண விட்ட அவ்வளோதான். அப்புறம் நீ வீட்டுக்கு வெளியே தான் போகணும். போறா வெடிகுண்ட. நானாடா கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னேன்? நீ எங்கடா என்ன பண்ண விட்ட? அப்போ எனக்கு 6 வயசு, அறியாத பருவம், அப்படிதான் இருந்திருப்பேன். நீ தான் தலையில் 4 தட்டி பண்ணி இருந்திருக்கணும். பேசுவடா. எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன்னா அப்போ தெரியும்டா உனக்கு சித்தியோட கொடுமை என்னன்னு. ஆமா ஆமா, இந்த கொடுமைக்கு அந்த கொடுமை எவ்வளவோ மேலு. போடா போய. அந்த அம்மா அவனை வேணான் இருக்கும் கதை விடுற. சாமி வணக்கம். வணக்கம் சாமி. இது என் மூத்த மக. 7 கழுத வயசாச்சு. கல்யாணம் நடக்க மாட்டேது, ஒன்றும் நடக்க மாட்டேது. அப்படி ஒன்று நடக்குமா நடக்காதா பார்த்து சொல்லுங்க. அவ்வளோதானே, கேட்டு சொல்லிடுவான். அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ணை திறந்து பாரு. அவளை பிடிச்சுக்க காத்து கருப்பு பேய் பசாது திட்டு மரப்பாடு பிள்ளை சோனியம். அதை விட்டு விலைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்ய பிச்சை போடுறாங்க கருப்பா. செருப்பட்டி முத்தையா 2 2 4 நடக்கும்டானப்பா. நடக்கும்னா எப்போ நடக்கும்? அதையும் அப்பன் கருப்பங்கிட்டே கேட்டுருவான். 4 4 8 என்னப்பா நடக்காதுட்டியா? என்னடா இருப்பா, அண்ணன் டென்ஷன் ஆகுறாருல, கரெக்டாக பார்த்து சொல்லு, கன்ஃபியூஸ் பண்ணாத. மாறுநாட்டு கருப்பா வந்து சொல்றா. கருப்பேன் குசும்புக்காரன் கரெக்ட் பண்ண சொல்றானப்பா. என்ன சாமி கரெக்ட் பண்றது? கூற சவ 1, கூவாத சவ 1. இல விளாட்டங்கறியில நெஞ்சு கறி இல்லாட்டி கழுத்து கறி 1 கிலோ. ஆச்சி மட்டன் மசாலா பாக்கெட்டு 2. கருப்பேன் விரும்பி சாப்பிட்ற கோட்ரு சரக்கு வடநாட்டு சுருட்டு 1 பண்டல். கடைசியா கருப்பனுக்கு ரோபன் கூலிங் கிளாஸ் 1. வெயில் ரொம்ப சாஸ்தியா இருக்குல்ல, இதெல்லாம் வாங்க போகும்போது வெளியில யார்ட்டையும் சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கருப்பனுக்கு படையில போட்டு திரும்பிப்பாங்க போனீங்கடா. உன் மகளுக்கு 10வது நாள் கல்யாணம், 20வது நாள் கருப்பம், 300வது நாள் அந்த கருப்பனே உனக்கு பிள்ளையா வந்து பிறக்க முடியாதுல. அப்புறம் என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி 4 எடுத்தா நம்ம குடும்பம் பணக்கார குடும்பம் ஆயிரும். எல்லாத்தையும் அழிட்டு விட்டாங்களா? இது நம்ம கடைக்குட்டி கோடிக்கு பேபுல நாரம் எங்க இருக்கோ? சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம். இவன் நடந்தால் போதும் நிலமும் வணங்கும். நான் ஒருத்தனை புடிச்சிட்டேன்னா ஒரு தடவையாவது அடிக்காம விட மாட்டேன்டா. கை 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 நீல ஒரு ஆம்பளையோட கையை வந்தா என் கை சப்பா வலிக்குதுடா. யாரா எங்க கோடி போஸ்ட் பாண்டி? கனவை கலைச்சிட்டாங்களே. வணக்கம் சார். ஏண்டா கையில வணக்கம் வைக்க மாட்டியா? கை தான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. ஏன் அந்த கை என்ன பண்ணுது? ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்கம் வச்சா நல்லாவா சார் இருக்கும்? இங்கே இன்னொருளோட வணக்கம் வை பாப்போம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்குலாம் வணக்கம் வைக்கப்படும்னுங்கிற போர்டா மாட்டியிருக்கான். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது சொல்லிவிட்டு.
வணக்கம் சார். சார் சும்மா தூரங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் உங்களுக்கு கேஸ் தானே சார் வேணும்? அப்படியே டெல்லி பக்கம் போங்க. அப்பா பிள்ளைங்களை ரேப் பண்றாங்க, அவங்கள அட்டாக் பண்ணுங்க. இல்ல பாம்பேல பாம்பு வைக்கிறாங்களா, அவங்கள போய் பிடிங்க. அதெல்லாம் விட்டு சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சார் போய் ஐஜி வர சொல்லுங்க சார். உனக்குலாம் ஐஜி வேணுமா சார்? வீட்டுல போய் ஜட்டி போட்டு வந்துடுங்க சார். என்னடா எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? ஹிந்தி ஹீரோயினி சூப்பர்ல. பேர் என்ன சார்? கத்ரினா கைஃப். சல்மான் கான் ஆளு. அத விடுங்க சார். அங்கிட்டு பாத்தீங்களா உங்களை மாதிரியே ஏட்டையா கட்டப்புல சும்மா நட்டுன்னு இருக்கனா போட்டனா? ஏட்டையா யாரு எஸ்பி யாருன்னு கூட தெரியல. நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா? ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அங்க சூர்யா விக்ரம்ல உங்களை கேட்டா போலீஸா நடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல. மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு. அதான் மாப்ள. சரி கமா பத்னிசா திஸ் இஸ் டிஎஸ்பி. சார் மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவர் போஸ்பாண்டி, செயலாளர் கோடி. ஏண்டா உங்களுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு போர்டு. கொடி வேறையா? ஏட்டையா இந்த போர்டிங் கொடியும் புடிங்க வண்டியில ஏத்தியா? சார் எங்க சங்கத்து போர்டு மேல கைய வச்சா யாரா இருந்தாலும் தூக்குவா, எவனா இருந்தாலும் வெட்டுவா. ஏட்டு சங்கத்து போர்டு மேல கை வைக்கிறது ஒண்ணு, சனியனை சாப்பாட்டு கூப்பிடுறது ஒண்ணு. போர்டு மேல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார். தீ குளிப்பா. முதல்ல மேல் குளிடா. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. கையில கலண்டற போறா. எவடா பெரிய டென்ஷன் ஆவற? இதெல்லாம் சட்ட ரீதியா சந்திப்போம்டா. நம்ம சட்ட ஆலோசகருக்கு போனை போடு. இந்த போலீஸ் மேலே ஒரு கேஸை போட்டு விடுவோம். சதாசிவம் சதாசிவம் சதாசிவம். கொடிய புடுங்கிறது கேஸை போட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டானுங்களே. ஏன்பா உங்களுக்கு வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா இல்ல கோர்ட் மூலமா ஏற்பாடு பண்ணணுமா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யாரு? வக்கீல் வீரச்சா. வீரச்சா வக்கீலா? கணம் கோர்ட்டார் நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு. சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, சூடு மறக்க போகுது என் முதல் வழக்கு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. சிங்கார சிட்டு, சிவந்தூர் ரோஜா மொட்டு, என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா, என் கட்சிக்காரங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிருந்தாங்க. அவங்க சங்கத்தோட போர்டையும் கொடியும் கிழிச்சு அசிங்கப்படுத்தி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு. அதனால குறைஞ்சபட்ச தண்டனையா ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல நீதி சக்கரவர்த்தி அவர்களே, என்னுடைய கட்சிக்காரருடைய சங்கம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். அதற்கான பதிவுச் சான்றிதழை தங்கள் பார்வைக்கு முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். கீழே போடாமல் கொடுத்துருமா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் சதாசிவம் அவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் போர்டையும் கொடியையும் இருந்த இடத்திலேயே வைக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது.